விநாயகர் சதுர்த்திக்கு பூரண கொழுக்கட்டை ரெசிபி தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆறுன அப்புறம் கூட கொழுக்கட்டை பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். அதுக்கு 2 கப் பச்சரிசி மாவு கூட 3 கப் தண்ணி 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து பிசையும் பொழுது நமக்கு ரொம்ப நேரம் ஆனாலும் அந்த கொழுக்கட்டை சாஃப்டாகவே இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பூரணத்துக்கு 1 கப் கடலைப்பருப்பு கூட 3 கப் தண்ணி சேர்த்து 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு மற்ற வச்சு நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து அரை மூடி துருவின தேங்காய் நம்ம மசச்சி வச்ச கடலை பருப்பு சேர்த்து நல்லா ஒரு சேர கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேவருக்கு 3 ஏலக்காய் 1 கப் வெல்லம் சேர்த்து அது கூடவே சின்ன சிட்டிக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு இஞ்சினதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச மாவு கூட எண்ணெய் தடவி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி அச்சில் அதுலேயும் எண்ணெய் தடவிட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணி எடுத்திங்கன்னா அருமையாக அந்த மாதிரி ஷேப் வந்துடும். இட்லி தட்டில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா அருமையான பூரண கொழுக்கட்டை ரெடி. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.